மாதம் கடைசியில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏன் காலியாக இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம நிறைய நேரங்களில் தேவையில்லாத பொருட்களை வாங்குறது தான் இதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்மளோட உணர்ச்சிகள் தான் மற்றவங்களுக்கு முன்னாடி கெத்தாக காட்டணும்னு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலுமே அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் உங்களோட ஏழ்மைக்கு காரணமாகுது. ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு நிஜமாவே தேவையா ஒரு நிமிஷம் யோசிங்க. பணக்காரங்க பணத்தை சேமித்து முதலீடு தான் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பணத்தை நம்மளோட தேவைக்கு, இன்றைக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலேயே நம்மளோட பணம் பெருக மாட்டேங்குது. அதை செலவு பண்ணிட்டு அது எப்படிங்க பெருகும்? அதை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் பண்ணணும், எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம டீப்பாக யோசித்து பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு பெருசாக ரிவார்டு தரப்போகுது. ஆனால் நம்ம இப்போது இருக்கிற மனநிலையில் இது பண்ணுறது தப்பு தான். ஆனால் நம்ம பணக்காரங்களாக ஆகணும்னு நமக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நம்ம இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு பதில் அதை சேமித்து வச்சு அதை ஒரு முதலீடு பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ நீங்கள் பண்ணுற செலவு எதுக்கு பண்ணுறீங்கன்றதை யோசித்து பண்ணுங்கன்றதான் நம்ம பேசுகிறோம்.